என்னடி இப்ப நம்ம 2 பேரும் இருக்கையில உங்க எக்ஸ்ல வரும் உங்களுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க என்னங்க ரிப்ளை பண்ணுவீங்க? ஹலோ மாப்பிள்ள இல்லை நான் இன்னும் ஆஃபீஸ் போகல. நான் 9 o'clock போல தான் ஆஃபீஸ் போவேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு உன்னை கூப்பிட்றேன் சரியா? சரி மறந்துடாத 9 o'clock. சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன். உன்னை பார்த்தா புதுசா பேசுற மாதிரி தெரியலையே. அப்புறம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுற மாதிரிலாம் தெரியுது. இங்க வா, இதே மாதிரி இதே டைலாக நீ எத்தனை பேர்ட்ட சொல்லியிருக்க? எனக்கு தெரிஞ்ச அவனு சொல்லு. சுபாஷ் போயிட்டான். 6 மணி நேரம் நீங்க போனதுல அவன் உன்னை லைட்டா கூட தொடவே இல்லை. இந்த பிரிய மோதி இப்பெல்லாம் வந்து ஹக்ஸ் எல்லாம் தராங்களே, அப்புறம் இந்த ஷேக் ஹேண்ட்ஸ் இல்ல இந்த கியர் போடும் போது லைட்டா ஒழுங்கா பேசதும் புரியல. ஃபர்ஸ்ட்லாம் நீ என்ன லவ் பண்றேன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருந்துச்சு. நிக்கிதா ஆளு நிக்கிதா ஆளுன்னு எல்லார்ட்டையும் சொல்லுவேன். ஆனா இப்போ உன் எக்ஸ் லவ்வர்லாம் பார்க்கும்போது எனக்கு உன் டேஸ்ட் மேல சந்தேகமா இருக்கு. நான் இருக்கும்போதே நீ அவங்க கிட்டலாம் போய் பேசுறேன்னா அப்போ நான் என்ன அவளை கேவலமா போயிட்டேனா அப்படின்னு எனக்கே என் மேல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல தம்பி மாதிரின்னு சொன்னியே. இல்லையே, ஃப்ரெண்ட் மாதிரின்னு தான் சொன்னேன். நிக்கிதா சத்தியமா சொல்றேன், தம்பி மாதிரின்னு தான் சொன்னேன். சத்தியமா ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நீ சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தம்பி மாதிரின்னு சொன்னேன். எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு, ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன். நிக்கிதா பீ மாதிரி உருட்டுற. நிக்கிதா பீ மாதிரி குத்து குத்து நல்லா காது குத்து. அன்னைக்கு என்ன கூட்டு போய் காது குத்துனல்ல, அவன மூக்கு குத்த சொன்னா நீ எனக்கு காது குத்துனியா? என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. ரவி யாரு? உனக்கு தான் தெரியுமே, என் ஃப்ரெண்டுடா. உனக்கு அவன் ஃப்ரெண்டு, அவனுக்கு நீ யாரு? உனக்கு அவன் ப்ரொபோஸ்லாம் பண்ணிருக்கான், என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏய், நான் தான் அவனுக்கு நோ சொல்லிட்டேன்ல. நீ நோ சொல்லல, அவனுக்கு எஸ் சொல்லாம வச்சிருக்க. அவன் என் மூஞ்ச உடைப்பேன்றான், நீ அதுக்கு ஹார்ட் அனுப்புற. உனக்கு என் மூஞ்ச உடைக்கணுமா? என் மூஞ்ச உடைப்பானா அவன்? என் மூஞ்ச உடைப்பானா? அவன் சாவடிச்சிடுவான். காமெடி பீஸ். நான் அதுக்கு ஹார்ட் அனுப்பலடா, அவன் பண்ண கேருக்கு தான் அனுப்பிச்சேன். என் மூஞ்ச உடைக்கிறது உனக்கு கேரா? அப்புறம் என்ன ஒரு நிமிஷம். சாரிடா, நீ என்ன இவ்ளோ லவ் பண்றேன்னு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? நாங்க வீர பரம்பரைன்றதுனால புலிப்பால் மட்டும்தான் குடிப்போம். எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? பதம் பாக்குறதுன்னா என்ன? பதம் பார்ப்பதென்றால் பதத்தை பார்ப்பதுதானே பதம் பார்ப்பது என்பார்கள். சமன்னாவ பதம் பார்க்கணும்னு போட்டிருக்க? அது ஜஸ்ட் ஹீரோயின் தானே, சும்மா ஒரு ஃபேண்டசிக்காக. ஓ, அப்போ நான் சரத்குமார பதம் பார்க்கணும்னு சொன்னா உனக்கு ஓகேவா? சரத்குமார பதம் பாப்பியா? இப்போதான் உன் பிரவுசிங் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தேன். நமிதா நேவல் ஹாட், தமன்னா தைஸ் ஹாட், அனுஷ்கா லீக்ட் வீடியோ ஹாட். இவ்ளோ காம பிசாசாடா நீ. என்னடி பாத்துட்டு இருக்க? பள்ளி விழுந்தா என்ன பலன்னு பாக்குறையா? அதுக்கேண்டி காலண்டர பாக்குற? பள்ளி எங்க விழுந்துச்சுன்னு சொல்லு, நான் சொல்றேன். காலையில நீ சாப்பிட்ட பருப்பு சாம்பார்ல. இப்ப சொல்லுவானே, எந்த ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போறத? யோ, பல்லு வலிக்குதுன்னு பல்லு டாக்டரை பார்க்க போனேன், அதுக்குள்ள வந்துட்ட. பல்லு டாக்டர் லேடி டாக்டர்டி, அதான் திரும்பி வந்துட்டேன். அதுக்கு ஏன் திரும்பி வந்த? நீ தானடி சொன்ன, எந்த பொண்ணை பார்த்தாலும் பல்ல காட்டிட்டு நிக்காதன. அதான். பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. போய் மாமா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை இப்படி பண்ணினா வெளுத்து விடுவேன்டி. எதுக்கு ஓனரை திட்டுற? எங்க அம்மா மூஞ்சில அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிட்டாடா. எதுக்குடி? அவங்க தான் மூஞ்சி சுருக்கமா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சேன். அது தப்பா? தப்பே இல்லடி. செம்மறியாட்டுக்கு சேர கட்டி தாலிய கட்டினா பாரு ஓனர், அதான்டி தப்பு. நீ என்ன பெரிய ரவுடியா? உன்னை டானா சொல்றாங்க?
ஸ்பெல்லிங் தெரியுமா டானுக்கு? சார் என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு முக்கியமான மேட்ச் இருக்கு சார். நீ ஆட போறியா? இல்லல்ல, பார்க்க தானே போற. பாரு என்ன நடுத்த நானு. சார் காரணம் இல்லாம ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண முடியாது. என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு காரணமாவது சொல்லுங்க. இதா சிஎம் கான்வாயில் அப்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த நானா உன்னை உள்ளு தூக்கி வைப்பேன். பத்தலையா? இதோ ஸ்டேஷன் முன்னாடி போலீஸ் ஜீப் இருக்குல்ல, அதை பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வயலன்ஸ் ஏற்படுத்தானு சொல்லவேன். இதுவும் பத்தலையா? என்னோட கன் எடுத்து இதை ஹெட் கான்ஸ்டபிள் பட்டேல ஷூட் பண்ணணும்னு சொல்லுவேன். attempt to murder. காரணம் போதுமா? என்ன உணர ஒரு மாதிரி இருக்க? என் பொண்டாட்டிட்ட பேசி 2 நாள் ஆச்சுடா. இதெல்லாம் தப்பு உணர. என்னதான் இருந்தாலும் அவன் பொண்டாட்டி போய் பேசியா? அவ பேசுறத நிறுத்தினாதாடா நான் பேச முடியும். காலை மாட்டு வாழை வச்சு ஒரு இடுப்பு அப்புறம் வாயை திறக்க மாட்டான்.